மற்ற எந்த முதலமைச்சரும் தங்கள் தொகுதிகளை பார்த்து விட பல மடங்கு அதிகமாக பார்த்துக்கிட்டவர் ஸ்டாலின். அந்த வகையில் அந்த மக்கள் தங்களை தாங்களே ஏமாத்திக்கிட்டாங்கன்னு அந்த தொகுதியை பற்றி பேசுகிறேன். 7,000 ஓட்டு 8,000 ஓட்டுன்னு தத்தி தவறி ஜெயிக்கிற உதயநிதி மற்ற தொகுதியில் தாவேக ஜெயிச்சதெல்லாம் எடுத்து பார்த்தா குறைஞ்சது 40,000 50,000. காரணம் என்ன? விஜய் யாரை வேட்பாளர் இருக்கிறா தெரியுமா? ஏன் வேற ஆளே இல்லையா? ரசிகர் மன்றத்தில் பொறுப்பில் வேற யாருமே இல்லையான்னு கேட்கலாம் கேள்வி வியாக்கியானமா. அவ்வளவு வலுவான கூட்டணி சொன்னமே அந்த வலுவான கூட்டணியுடைய ஒவ்வொருவரும் அவங்க தலையில் அவங்களே மண்ணவாரி போட்டுக்கிட்டாங்க. எல்லாரும் பயப்படணும் விஜயை பார்த்து. தேர்தலுக்கு முன்பாக இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், 2 வருஷமா சொல்றேன். எந்தெந்த கட்சிக்கு பேசலான்னு அவங்களுக்கு தோணி இருக்கும், இன்னும் பேசவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. காங்கிரஸ் கிட்ட பேசவே ஆரம்பிச்சிட்டதா நமக்கு தகவல். ஸோ அப்படி சில கட்சிகளை மனசில் வச்சு இவங்க வந்தால் 11 12 சரி இப்போதைக்கு 118 வந்துடுது 120 வந்துடுதுன்னு விஜய் நேரம் ஒரு கணக்கு போட்டிருப்பார். அந்த நம்பிக்கையில் அந்த லெட்டரை டைப் பண்ணியிருப்பாங்க. அதிமுக பேசிடலாமா அப்படின்னு கூட ஒரு நினைக்கலாம். விட்டுட்டு ஒரே தான் 70 107 53 160 இடம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த அதிமுகவில் பிஜேபி மேலே இடம் பெற்றிருக்கு. அதெல்லாம் அப்புறம் பிஜேபி மேலே இருக்கு. கூட்டணி மந்திரி சபையில் இடம் கொடுக்க தான் போறாரு. அப்போ பிஜேபி அதை ரசிப்பாங்க. 100க்கும் மேற்பட்ட தொகுதியில் டெபாசிட் போச்சு அதிமுக. முழு முதல் காரணம் எடப்பாடி தான். எம்ஜிஆரோட ஒப்பிடுறதுல எனக்கு உடன்பாடு. 2 பேரும் திரைத்துறையிலேருந்து வந்தாங்க. அவர் ஆட்சியை பிடிச்ச முதலமைச்சர் சீட்டில் உட்கார்ந்தார், இவர் உட்கார போறாருங்கிற அந்த ஒப்பீட்டை தவிர தனித்தப்பட்ட முறையில் ஒன்றுலையும் அவர் ஒப்பிடுறது தவறு. முதல் கையெழுத்து 2,500 தரேனார்ல, அதை நிறைவேற்றுறதுக்கே 10,000 கோடி வேணும். இதில் பல வாக்குறுதிகளை விஜய் நிறைவேற்றலைன்னா நான் மனப்பூர்வமாக அவரை பாராட்டுவேன். பல வாக்குறுதிகளை விஜய் நிறைவேற்றவில்லை என்றால் மனப்பூர்வமாக அவரை நான் வாழ்த்துவேன். எல்லோரும் அவரை பாராட்டணும். உயர்கல்வி அமைச்சராக கில்லி சரத் அப்படின்னு ஒரு சொல்லி பார்த்தோம்னா, கில்லி சரத்துங்கிறது உங்கள் விசுவாசத்தை காட்டலாம். உயர்கல்வித்துறை எப்படி நிர்வகிக்கணுங்கிறது அந்த சரத்துக்கு இருக்கணும். அதுதான் சரத் மேலே நான் தனிப்படும் ஒரு டக்குன்னு பேர் நான் வந்ததுனால சொல்கிறேன். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. தமிழகத்தில் ஒரு மௌன புரட்சி நடந்துள்ளது. 60 வருட திராவிட கட்சியின் ஆட்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார் விஜய் அவர்கள். அது பற்றி தான் திரு SP லட்சுமணன் அவர்களிடம் பேச வந்துள்ளோம். வணக்கம் சார். வணக்கம். ஸ்டாலின் தொகுதியிலிருந்து ஆரம்பம். தமிழ்நாடு முழுக்க விஜய் யாருமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை அடைந்துள்ளார். 107 இந்த நிமிஷம் வரை கிடைச்சிள்ளது. ஸ்டாலினே தோத்துட்டார். அந்த தொகுதியைச் சேர்ந்த நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த தொகுதிக்கு நல்லா செஞ்சார், இந்த தொகுதியில் மக்கள் ஏன் ஓட்டு போடலை, நிறைய விஷயங்களுக்கு பார்த்து கவனிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. சொல்லப்போனால் அண்ணா நகர் மக்கள் கூட கிட்டத்தட்ட அதே மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு உதாரணம் தான். அது எனக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு வருத்தமான செய்தி தான். ஏன்னா அப்படி ஒரு MLA குளத்தூருக்கு கிடைக்க மாட்டாங்க. முதலமைச்சர் ஆகிட்ட இப்போ நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிற கற்பனை தான். நான் முதலமைச்சர் ஆகிட்டேன், எனக்கு வேலைப்புள்ள அதிகமாக இருக்குவா, சேகர் பாபு நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு நம்ம ஒதுங்கிடுவோம். அல்லது எனக்காக ஒரு நாள் டைம் இருந்தால் போவோம். ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 4 முறை 5 முறை போய்கிட்டே இருந்தார் குளத்தூருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே நிறைவேற்றப்படாத திட்டங்களே இல்லை. எதிர்பார்ப்புகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளோ செஞ்சாலும் பத்தாது தான். ஒரு முதலமைச்சர் என்கிற சுமையும் பொறுப்புகளும் நேர கட்டுப்பாடும் இருக்கிற ஒரு பதவியில் இருந்த போதும் கூட மற்ற எந்த முதலமைச்சரும் தங்கள் தொகுதிகளை பார்த்து விட பல மடங்கு அதிகமாக பார்த்துக்கிட்டவர் ஸ்டாலின். அந்த வகையில் அந்த மக்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக்கிட்டாங்கன்னு அந்த தொகுதியை பற்றி பேசுவேன். அதுபோல் இன்னொரு உதாரணம் டக்குன்னு ஞாபகத்துக்குன்னா, குமாரபாளையத்தில் தங்கமணி தோத்து எதிர்கட்சி MLA-வாக இருந்த போதும் அந்த மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு முடிஞ்ச வரைக்கும் நிறைவேற்றினவர். அந்த தொகுதி மக்களாக இருக்கணும் சார். அது எந்த கட்சியானாலும் இருக்கட்டும் சார். அந்த வகையில் அவருடைய தோல்வியும் கூட என்னை கொஞ்சம் கவனிக்க வச்ச தோல்வி. கொஞ்சம் கவலைப்பட அல்லது ஒரு ஆறுதல் சொல்லணுமேங்கிற அந்த மாதிரி நினைக்கிற சில விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி. மற்றபடி பொதுவாக பார்த்தோன்னா, நீங்கள் முதல் வார்த்தை சொன்னது தான், ஒரு மௌன புரட்சி யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கு. அண்டர் கரண்ட். அது யாராலும் எந்த கருத்து கணிப்பாலையும் அதை கண்டுபிடிக்க முடியல. விஜய் தான் ஆட்சியை பிடிப்பான்னு சொன்ன அந்த ஒரு நிறுவனத்தின் கருத்து கணிப்பு கூட முழுமையாக சரியாக அமையல. மற்றவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தப்பாக போயிருக்காது. ஸோ யாராலையும் கணிக்க முடியாது. கருத்து கணிப்புகள் பொதுவாகவே நான் நம்புறதில்லை. அது யாராலையும் செய்யவும் முடியாது. இந்த சவாலான காலகட்டத்தில் உங்ககிட்ட நேர்மை இல்லாத போது உங்ககிட்ட மக்கள் இந்த உண்மையை சொல்லுவான்னு நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. அப்படி பலருடைய எதிர்பார்ப்புகளை, கணக்குகளை, பார்வைகளை தவறாக்கி நான் உட்பட
நானும் ஒரு 15% ஓட் பெர்சன்டேஜ் எடுத்துருவாரு. அவருக்கெல்லாம் ஆளே இல்லைங்க, அதெல்லாம் ரசிகர் கூட்டங்க, ஓட்டா மாறாதுங்கன்னு சொன்னபோது கூட அதை நான் ஏற்க மறுத்தேன். 15% வாக்குகளை எளிதாக பெறுவார்னு நான் எதிர்பார்த்தேன். என்னுடைய அந்த பார்வை கணக்கை தப்பாக்கி 2 மடங்குக்கும் மேலாக 35% வாக்குகளை வாங்கி, நீங்கள் சொன்ன மாதிரி 60 ஆண்டுகளுக்கு பிறகு 2 திராவிட இயக்கங்களில் ஒன்றை கூட ஆட்சியில் அமர விடாத அளவுக்கு ஒரு சூழலை ஏற்படுத்தி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்ததுங்கிறது சாதாரண வெற்றி அல்ல. மனப்பூர்வமாக விஜயை பாராட்டலாம். அவர்கிட்ட இருக்க விமர்சனங்கள் தனி, அது இன்னும் சில விஷயங்கள் உயிரோடே இருக்குது விமர்சனங்கள், அதெல்லாம் தனி. இப்படி ஒரு பொறுப்பு வந்த பிறகு அவர் தன்னை தகவமைச்சுக்குவார், மெருகேற்றிக்குவார், மாற்றிக்குவார். பொறுப்புகளை அவரை அந்த இடத்துக்கு கொண்டு போய் செலுத்தும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் தான் அந்த வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக நம்ம சொல்கிறோம். ஏன்னா இன்னைக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நமக்கும் முதலமைச்சர் அவர் தான். ஆனால் பதவியேற்றால் அப்படின்ற அந்த அடிப்படையில் தான் அதை சொன்னேன். சவாலான நாட்கள் அவருக்கு இனிமேலும் காத்திருக்கு. கொளத்தூர்ல வந்து சேகர்பாபு தான் காரணம், அவர் தோல்வி தனிப்பட்ட முறையில் வைக்கிற விமர்சனத்தை நான் வைக்க விரும்புகிறேன். நிறைய ஒட்டுமொத்த சென்னை எடுத்துக்கோங்க, 16 தொகுதியில 14 தொகுதி நம்ம ஏன் தோத்தோம்னா மாவட்ட செயலாளர்கள் தான் முதல்ல சொன்னேன். அந்த அளவுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தவர் ஸ்டாலின். கொடுத்ததோடு நிற்காம அப்பப்போ நீங்க அதை கூப்பிட்டு கேட்டீங்களா, கண்டிச்சிங்களா, விவாதம் பண்ணீங்களா, ஆலோசனை பண்ணீங்களான்னா ஸ்டாலினும் தவற செஞ்சார். சரிதானா? ஏன் நீ கண்டிக்கல? துறையை சேகர்பாபுவோட வேகமாக அந்த துறையை வேற யாரும் நடத்தியிருப்பாங்களான்னா சந்தேகம் தான். அந்த அளவுக்கு மிச்சத்தகுந்த அளவுக்கு நடந்த சேகர்பாபு மற்ற சக கட்சியினரை எந்த அளவுக்கு நடத்தினார் நீங்க ஏன் ஒரு ரிப்போர்ட் வாங்கி பார்க்கல, படிச்சு பார்க்கல? தூய்மையான நிர்வாகம் நடத்தினார், பணத்து மேல அவ்வளோ ஆசை இல்லை அப்படின்னு பல நல்ல கேரக்டர் உள்ள மேயரா இருக்கிற போதே அவர் எனக்கு தெரியும் நம்பிக்கையில் நீங்க சுகாதார அமைச்சராக்கி அழகு பார்த்தீங்களா? அந்த மகசூல் மேல யாராவது கட்சிக்கார அதிருப்தியா இருக்காங்களா? ஏன் கட்சி இப்படி இருக்கு, போலா இருக்கு? தோற்கலாம், வெற்றி தோல்வி சகஜம்தான். இப்படி பெருவாரியான மக்கள் வெறுப்பை கக்குகிற அளவுக்கு தான் கட்சி இருந்துச்சா? அந்த கட்சியை இவ்வளவு வெறுக்கிற அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்கன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்பயாவது இந்த 5 வருஷத்துக்கு நீங்க கூப்பிட்டு கேட்டீங்களா? அந்த ஒமிஷன் ஸ்டாலின் மேல இருக்கு. அப்படி பொது பார்வை பார்த்து பேசப்பட தவிர சேகர்பாபு தான் காரணம் சொல்றேன் நான் ஒன்றும் அரசியல். ஆனால் அந்த குரல் நேற்று அறிவாலயத்திலே ஒழிச்சுது. முதலமைச்சரை பார்த்து ஆறுதல் சொல்ல வந்தவங்களே அவர் காது படவே அந்த விமர்சனத்தை வைக்க ஆரம்பிச்சு. அவர் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா நம்ம தொகுதியில் அதுக்கு மேல வார்த்தைகள் விமர்சனங்கள் வேண்டாம், ஒரு வரையில முடிஞ்சது. அது ஸ்டாலின் இனிமேல் கவனிக்கட்டும். அவ்வளவுதான். நீங்க ஒரு பேட்டியில தமிழகத்துல வந்து இந்த லஞ்சம் ஊழல் ரொம்ப பெருகிடுத்து, இது முதலமைச்சர் கண்ணுக்கு பட்டுதான் படலையா எனக்கு தெரியல, இது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பொதுமக்களை பாதிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப ஒரு பேட்டியில நான் பார்த்தேன். தேர்தலுக்கு முன்பாக இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், 2 வருஷமா சொல்றேன். சரி, அதாவது எல்லா ஆட்சியிலும் லஞ்சம் இருக்கு, இந்த ஆட்சியில லஞ்சம் ஊழல் உச்சத்துக்கு போயிடுச்சுன்னு சொன்னேன். சரி, ஒரு ஃபைல் வந்து இத்தனை கோடியில் 40 கோடி அடிச்சு அதுதான் ஊழல்னு இல்ல. ஒரு தனிநபரை பாதிக்கிற விஷயம் அந்த குடும்பத்தை பாதிக்கும், அந்த சொந்த பந்தங்களை பாதிக்கும், நட்பு வட்டத்தை பாதிக்கும்னு ஒரு ஓஏ வேலைக்கு ட்ரை பண்றவன், டிரைவர் வேலைக்கு ட்ரை பண்றவன், கண்டக்டர் வேலைக்கு, தலையாரி வேலைக்கு ட்ரை பண்றவன்ல இருந்து அதுல கிடைச்சவனும் கிடைக்காதவனும் முடிவு எதுவாக இருந்தாலும் தாக்கம், அது ஏற்படுத்துகிற தாக்கம் நீங்க கண்ணுக்கே தெரியாது, அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். சரி, இது முதலமைச்சருக்கு தெரியாத தெரியாது, அது தெரியலைங்கிறதா பண்றோம். அப்ப தெரிஞ்சிருந்து ஏன் மௌனமா இருந்தீங்க? சரி, எஸ்பிஎல் நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அதாவது செந்தில் பாலாஜின்னு ஒரு கேரக்டர், அவர் என்ன பண்ணாருங்கிறது ஊருக்கே தெரியும். கண்டக்டர் வேலைக்கு எவ்வளவு பணம் வாங்கினாரு, நீங்க ஸ்டாலினை பத்தி பேசுறப்போ திமுக ஆட்சியை பத்தி பேசுவோம். திமுக ஆட்சியை பத்தி தான் பேசுறேன். அப்படி இருக்கும்போது இவரே வந்து செந்தில் பாலாஜி பத்தி கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு எம்பி எலெக்ஷன்ல. அவரு இருங்க ஒரே நிமிஷம் சொல்லுங்க. அவரு அந்த செந்தில் பாலாஜி இவரோட ஆட்சியில் தான் ஜெயிலுக்கு போறாரு. அவர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் ஜெயில இருந்தவர்களும் அவர் வந்து மினிஸ்டராவே கண்டினியூ பண்றாரு. அதுக்கப்புறம் வெளில இருந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அதுக்கப்புறம் வெளில வராரு. வெளில வந்து அவசர அவசரமா அவருக்கு வந்து பதவி பிரமாணம் எடுத்து வைக்கிறாரு. இதெல்லாம் நடக்கும்போது ஸ்டாலினுக்கு தெரிய வேண்டாமா? இதெல்லாம் சிங்கிள் அவுட் பண்ணி நீங்க ஒரு விஷயத்துல போய் சொல்லுங்க. நீங்க கேள்வி கேட்டு நான் பதில் சொல்றேன். சிங்கிள் அவுட் பண்ணி செந்தில் பாலாஜி அவருக்கு இந்த நேரத்தை இதை கொடுத்தீங்கல்ல, மந்திரி ஆக்குறது சட்டவிரோத, சட்டம் அனுமதிக்குது, அதுக்கான அதிகாரம் முதலமைச்சருக்கு இருக்கு, அவர் ஆக்குறாரு, ரைட்டு. அந்த செந்தில் பாலாஜி உட்பட யாராவது தவறு செஞ்சிருந்தா ஒரு அளவு சார் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது, அந்த யதார்த்தம் புரிஞ்சவன் தான் நான். ஆனா தாராளமா குறைக்க முடியும். அதுல முதலமைச்சர் கவனம் செலுத்திருக்கலாம் தான் நான் சொல்றேன். தோத்த பிறகு எல்லாரும் ஏறி அடிப்பாங்க, நீ அடிக்கிறான்னு நீங்க என்ன கேட்கலாம். இல்ல, கடந்த 2 ஆண்டுகளா சொல்றேன், இந்த ஆட்சியில் லஞ்சம் உச்சத்துல இருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எனக்கு நண்பர்களாக இருந்த அமைச்சர்கள் இருந்த போது அந்த வார்த்தையை நான் சொல்ல தவறுனதே இல்லை. இவர் தான் செஞ்சார், அவர் தான் செஞ்சார்னு தனிப்பட்ட முறையில் சொல்ல விரும்பல. அந்த தாக்கம் மக்கள் மனசுல ஏற்பட்டிருக்கு, குறிப்பா இளைஞர்கள் மனசுல. என்னடா என் ஃப்ரெண்டு ஒரு டிரைவர் வேலைக்கு அப்ளை பண்ண 7 லட்சம் கேட்டாங்களா, கொடுத்து வாங்கிட்டான்டா, கடன் உடனே வாங்கிட்டான்டா, ரைட்டு. 10 லட்சம் இல்லைங்கிறனால அவனால வாங்க முடியலடா, நல்லா ஓட்டுவான்டா அப்படின்னு அந்த தாக்கம் இருக்குல்ல, மவுத் ப்ரொபகண்டா, இது அப்படியே ஊடுருவி போயிடுச்சு கீழ்மட்ட லெவல்ல. அது மாதிரி தகுதி இருந்து ஏன் கிடைக்கல? டிஎன்பிஎஸ்சி மூலமா எடுக்கலாம் டிரைவர் கண்டக்டரை. அப்ப கட்சிக்காரன் எதுக்கு இருக்கான்? கட்சிக்காரனும் தமிழ்நாட்டு மக்கள்ங்கிற அந்த பார்வையில சொல்றேன் சார். திமுக காரன் ஒன்றும் எழுதி தரல, அதிமுக காரன் தான் இந்த டிரைவர்னு சொல்லலை. நான் ப்ராக்டிக்கலான ஆளு. ஒரு ஆட்சி வருதுன்னா 10 வருஷம் காத்திருந்து உழைச்சி உங்களை ஆட்சியில் உட்கார வைக்கிறான்னா அந்த கட்சிக்காரன் தன் குடும்பத்துக்கு ஏதாவது கிடைக்கும் தான் பார்க்குறான்.
நான் இன்டர்வியூக்கு வரமாட்டேன், பஸ்ஸை ஓட்ட மாட்டேன், எனக்கு டிரைவர் வேலை கூட நான் கேட்கல. நீ டெஸ்ட் வைக்கிறேன், நான் ஓட்டி காட்டுறேன், இன்டர்வியூ கூப்பிட்றேன், நான் இன்டர்வியூக்கு வர்றேன். அப்படி வந்த எனக்கு ப்ரையாரிட்டி கொடுன்னு கேட்ட கட்சிக்காரனை இந்த ஆட்சி மதிக்கலை, அதுக்கு தேவையான செய்யலை. அவனையும் மதிக்கலை, அவனும் தமிழ்நாட்டு பிரஜை தான். நான் இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். கட்சிக்காரனுக்கு கொடுங்கன்னு நான் சொல்ல, அந்த டிட்டாச்மெண்ட் ஆரம்பிச்ச இடத்த நான் சொல்றேன். உணர்வு பூர்வமாக இருந்த தொண்டன் உணர்வை அறுத்த இடம் அதுதான். அதுவும் ஒரு மெயின் காரணம். அப்புறம் எப்படி சார் 40-40 ஜெயிச்சாங்கன்னு கேட்கலாம். அப்போ பணம் சரி, என்ன இருந்தாலும் கட்சிக்கு வேலை செய்யணும்னு செஞ்சது. ஆனா இப்போ அந்த கட்சிக்கு வேலை செஞ்சா மக்கள் வேற முடிவு எடுத்தாங்க. சரி, இப்போ செந்தில் பாலாஜி அல்லது ஏவா வேலுவா இருக்கட்டும், அல்லது நேரு மாதிரி ஆட்களாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியும். இவங்க எல்லாருமே எலெக்ஷன் ஃபண்டுக்கு பெரிய அமௌண்ட் தரப்போறாங்க போது முதலமைச்சர் தெரியாத பேசாம இருந்தாரு. அப்பயே அவர் ஆதரிச்சார். நான் சொல்லி முடிச்சிடுறேன். கட்சி நிதி அப்படிங்கிற பார்ட்டி ஃபண்டுங்கிறது எங்க இருந்து கொண்டு வர்றாரு? எல்லா ஆட்சியிலும் இருந்தது. தூய்மையான நிர்வாகம் நடத்துகிற மோடி ஆட்சியில அது இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்லி முடிச்சிடறேன் சார். அது ஒரு அளவுக்குள்ள வச்சு தொலைங்கன்னு தான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. நான் சொல்லட்டுமா சார்? 35% ஊழல் பண்ண அவசியமே இல்லை, கமிஷன் வாங்கணும் அவசியமே இல்லை சார். கட்சி அதை போய் நீங்க ஸ்டாலினை பார்த்தா கேட்கணும். இல்ல உங்க கேள்வி ஸ்டாலின் தான் சார் கேட்கணும், நீங்க சம்பந்தப்பட்ட மந்திரிகள் தான் சார் கேட்கணும். நான் இந்த மக்களுடைய உணர்வு என்னவா இருந்ததுன்னு இப்ப நான் இன்னும் கொஞ்சம் ரீட் பண்ணி உறக்க சொல்ல முடியும்னால அதுவும் ஒரு காரணம். நகர்ப்புற மக்கள் பட்ட அவஸ்தைகள் ஒரு காரணம். 2 வீலர்ல போக முடியல, குண்டு குழிமா ரோடுகள் இருக்கு. நீங்க மவுண்ட் ரோட்டை மட்டுமே பாக்குறீங்க. அந்த மடிப்பாக்கத்துக்குள்ள உள்ள புகுந்து அந்த நகருக்குள்ள போய் இந்த நகருக்குள்ள வர்றதுக்குள்ள அவன் படுற பாடு, அந்த 2 வீலர்ல ஓட்டுற ஒரு பள்ளத்தில் ஏறி இறங்குகிற போதும் அவன் மனசு துடிக்கும். நைட்டு அந்த வழியோடு படுக்கிற போது அந்த கவுன்சிலர் மேலேயோ, அந்த என்ஜினியர் மேலேயோ, அந்த டிவிஷனை சார்ந்த அதிகாரி மேலேயோ போகாது. ஸ்டாலின் மேலதான், திமுக ஆட்சி மேலதான் அந்த கோபம் போகும். இதெல்லாம் ஒன்னொன்னா அவங்க அனுபவிச்சுட்ட விளைவு தான். விஜய் மேல இத்தனை விமர்சனங்கள் இருக்கு, அவர்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு தெரியாம கூட கிட்டத்தட்ட 1.25 கோடி பேர் அவங்களுக்கு வெயில்னு பார்க்காம வெயில் வரிசையில் என்னாவது ஓட்டு போட்டு நானும் கண்ணால பார்த்தேன். வெயில் சில நேரம்லாம் போயிடுவாங்க, விறுவிறுக்க நின்று போட்டுட்டு தான் வெளியே போறாங்க. அந்த உணர்வு அப்படி காட்டி கோபத்தை காட்டியிருக்கிறாங்க. ஏதோ தோற்ற பிறகு நான் இதெல்லாம் சொல்றேன்னு இல்லை, இனிமேலும் அவரும் சுய பரிசோதனை பண்ண வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. இவரை பற்றி தனிப்பட்ட முறையில் இந்த அமைச்சர் அந்த அமைச்சர் நீங்க 1000 கேட்டாலும் எனக்கு பதில் கிடையாது. இல்லை, அதான் நான் சொல்ல. பொதுவா இந்த மாதிரி நம்ம எலெக்ஷன்ல இந்த மாதிரி சம்பாதிச்ச பணத்தை எலெக்ஷன்ல தொகுதி வரை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டா மக்கள் மறந்து ஓட்டு போயிடுவாங்க. இந்த தேர்தல் ஒரு அற்புதமான 2 விஷயங்களை நிரூபிச்சிருக்கு. அந்த பணத்துக்கு மதிப்பே இல்லைன்னு காமிச்சிட்டாங்க. நீ பணம் கூட வாங்கிக்கிறேன், நான் யாருக்கு ஓட்டு போடணும் அதுதான் ஓட்டு போடுன்றது ஒண்ணு. ஜாதி எல்லைகளை தகர்த்து எறிஞ்சிட்டாங்க. இந்த ஜாதி இந்த தொகுதியில இவனை நிறுத்தணுங்கிறதெல்லாம் தூக்கி தூர எறிஞ்சாச்சு. ஏதோ கிடைச்சாட்டுல நிறுத்தலை. அவரும் தன்னுடைய ரசிகன் அல்லது மாவட்ட செயலர் சொன்ன ஆளுன்னு தான் விஜய் நிறுத்தினாரு. என்ன ஜாதி கூட இன்னைக்கு வரைக்கும் பேரே தெரியல, அப்புறம் ஜாதிக்கு போறீங்க? பன்னாடர்ல யார் உங்க எம்எல்ஏ சொல்லணும்னா விசிலுக்கு ஓட்டு போட்டோம் பேர் சொல்ல தெரியாது. அதுக்கு நகைச்சுவையா சொல்லலை நான். அவனுடைய நோக்கம் விசிலுக்கு போட்டு விஜய் முதலமைச்சர் ஆகணும் தான் ஒரே குறிக்கோள்ல இருந்தது. அப்ப அந்த அளவுக்கு பேரே தெரியல, ஜாதி அவங்க பார்க்கல. விஜய் அதை பத்தி கவலை. எல்லாரும் ஆட்டோ ஓட்டுறவங்கள இருந்து கூலி தொழில் செய்யறவங்கலாம் இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிட்டாங்க. நிஜமான புரட்சி தான் அது. அதுக்கு ஒரு மனசு இருக்கணும். ஆள் இல்லாம எல்லாம் இல்ல, அங்கேயும் போட்டி இருந்துச்சு. அவரு தாஜ் ஹோட்டல்ல வேட்பாளர் அறிவிச்சிட்டு இருக்க போது வெளியில போராட்டம் நடந்துச்சு. என்னையே அறிவிக்கல கேட்டதெல்லாம் நம்மளும் பார்த்தோம். போராட்டம் ஆள் இல்லாமங்கிறலாம் சும்மா நக்கலுக்கு சொன்னது. அப்படிப்பட்ட சூழலையும் கூட எளிமையான மக்கள் பல பேர் எம்எல்ஏ ஆக்கி இருக்கிறார். ஸோ அது ஜாதி ஒளிந்ததும் பணம் ஒரு பொருட்டாக இந்த தேர்தலில் பிரதிபலிக்கலைங்கிறதும் நல்ல விஷயமா நான் பார்க்கிறேன். நல்ல மாற்றம். இன்னொரு விஷயம், நெப்போட்டிசம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. குடும்ப தலையீடு, அவர்கள் எப்படி தனி ராஜ்யம் நடத்துறாங்க, இதெல்லாம் காமன் மேன் கவனிக்கிறாங்களா மீடியா மூலியமா? இது தெரிய வேண்டாமா ஒரு முதலமைச்சருக்கு? இல்ல, அப்படி தனித்தனியா நான் சொல்ல விரும்பல. அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ஆனால் அப்படி குடும்பம்னு நீங்க சொல்ற அந்த உதயநிதி அமைச்சராக்கி துணை முதலமைச்சர் ஆக்கின பிறகுதான் இவரோட பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லாத போதும் 39 ஜெயிச்சாங்க. நான் பப்ளிக் பார்வைக்கு தெரியாத சபரீசன் போன்றவரும் நான் சொல்றேன். இல்ல, அது நீங்க தனிப்பட்ட முறையில் 1000 விமர்சனம் ஏன்ட்டு அதுக்கு பதில் இல்ல. இல்ல, பப்ளிக் பாக்குறான்ல, அதை பார்த்திருக்கலாம். நான் சொல்லிட்டேன், உங்க கேள்வி சொல்லி முடிச்சுட்டேன். அதையும் ஒரு பார்வை பார்த்திருக்கலாம். திருந்த வேண்டியவங்க கவனிக்க வேண்டியவங்க கவனிக்கட்டும். ஸோ இந்த எலெக்ஷன்ல மைனாரிட்டி ஓட்டு தனக்கு அப்படின்னு சிஎம் நினைச்சிட்டு இருக்காரு. திமுகவுக்குன்னு நினைச்சாங்க. திமுக மைனாரிட்டி ஓட்டு எப்பயுமே சாலிடா தனக்கு விழும். முஸ்லீம் ஓட்டு, கிறிஸ்டின் ஓட்டு, இது 2 சேர்ந்தாலே ஒரு 20% முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாங்க. ஜாதி இந்த தேர்தலில் வேலை செய்யலைன்னு சொன்னேன் இல்லையா? ஆனால் மத வெறியாக வேலை செய்யல. மத உணர்வோடு கிறிஸ்துவர்கள் மிக பெருவாரியாக விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அது அந்த பூத்துக்களை கவனிச்சா தெரியும். அதை பார்த்துட்டு தான் நானும் சொல்றேன். முஸ்லீம்கள் வழக்கம் போல திமுகவுக்கு பெருவாரியாக வாக்களிச்சிருக்கிறாங்க. கிறிஸ்துவர்கள் மிக பெரும்பான்மையாக ஒரு உணர்வோடு அல்லது ஒரு நம்பிக்கை வச்சு அல்லது நமக்கான ஒருத்தர் வந்துட்டான்ற அந்த ஒரு கனவோடு ஒரு எழுச்சியோடு விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்கிறது நிஜம். அதுக்காக பற்ற ஜாதியினர் ஓட்டு போடல இல்லை. சென்னையில் இத்தனை லட்சம் பேர் ஓட்டு போடுறாங்க. எல்லா ஜாதி இருக்கான் சென்னையில். 40,000 90,000 80,000 ஒரு தொகுதியில டிஃபரன்ஸ் வந்திருக்கு. 7,000 ஓட்டு 8,000 ஓட்டுல தத்தி தவறி ஜெயிக்கிற உதயநிதி
மற்ற தொகுதியில் தாவேக ஜெயிச்சதெல்லாம் எடுத்து பார்த்தா குறைஞ்சது 40,000 50,000. காரணம் என்ன? ஜாதி அவங்க பார்க்கல. விஜய் என்ன ஜாதின்னு கூட பல பேருக்கு என்ன தெரியாது, அதுக்கு அவசியமும் இல்லை. ஆனா கிறிஸ்தவர்கள் தங்களுடைய அது விஜயை தன்னை வெளிப்படுத்திக்கிட்டார்ல, தன்னை கிறிஸ்தவ சொல்லிக்கலாம். அது ராஜா முதல்ல தயங்கவும் தனிப்பட்டதுக்குள்ள போகாதீங்க சார். விஜயே அதை தடுக்கல, தவிர்க்கல, நான் கிறிஸ்தவர்னு காமிச்சுக்கிட்டார். அந்த உணர்வோடு கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு பெருவாரியா வாக்களிச்சதும் ஒரு முக்கியமான காரணம் திமுக வீழ்ச்சிக்கும் விஜயனுடைய இந்த எழுச்சிக்கும். இஸ்லாமியர்கள் ஓட்டு நிறைய விழுந்திருக்காங்க, நிறைய திமுகவுக்கு விழுந்திருக்கு. முழுமையெல்லாம் அவங்க என்ன விட்டு வழக்கமா இஸ்லாமியர் அவங்க ஜமாத்துல என்ன சொல்றாங்களோ அதான் கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க. இங்க ஜமாத்துல இளைஞர்கள் வாக்களிக்கலாம். பெருவாரியா நான் சொன்னது இளைஞர்களை தவிர்த்துன்னு அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. இளைஞர்கள் விஜய்க்கு தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. ஒரு நம்பிக்கையாக விஜயை பார்க்குறாங்க. ஜாதி எல்லைகளை கடந்து, மத எல்லைகளை கடந்து, தங்கள் குடும்பத்து கட்டுப்பாட்டுகளில் மீறியும் கூட சில பேர் அங்கே விஜய் நோக்கி போறாங்கன்னா, அல்லது தன் பிள்ளை சொன்னா மற்ற எதையும் கேட்க தவறின பெற்றோர் இன்னைக்கு விஜய் ஓட்டு போட்டுனா கேட்டாங்கன்னா விஜய் மீது ஏதோ ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுகிற அளவுக்கு விஜயனுடைய ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மணி நேர செயல்பாடும் இருந்தால் நானும் சேர்ந்து சந்தோஷப்படுவேன். திமுக பெரிய தலைவர் சொல்ற, நீங்க தான் பேர் சொல்லக்கூடாதுங்கிறீங்க. பெரிய துரைமுருகன் உட்பட பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, பேர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னது குற்றச்சாட்டா சொல்றது பெரிய கருப்பன். தோல்வி அடைஞ்சவங்க 14 பேர் தோத்துருக்காங்க, 14 பேர் பட்டியல வாசிக்கல. உங்களுக்கும் எனக்கும் என்ன தயக்கம்? அது வேண்டாம், அதை நான் சொல்ல. துரைமுருகன் உட்பட பெரிய கருப்பன், ஏவா வேலு, அது மாதிரி வரிசையா இருக்காங்கல்ல, பல காலமா தொடர்ந்து ஜெயிச்சிட்டே இருக்காங்கல்ல. இந்த முகங்கள்லாம் பார்த்து பார்த்து காமன் மேன் வெறுத்து போயிட்டானா? சலிப்பு வந்திருக்கும், வெறுப்புங்களோட சலிப்பு வந்திருக்கும். இந்த வேட்பாளர் பட்டியல் வந்த போதே நம்ம ஒரு பேட்டியில நான் சொன்னேன், நான் வேட்பாளர் பட்டியலில் நான் பார்த்துக்கிறேன், யாரும் தலையிடாதீங்கன்னு ஒரு கூட்டத்தில் சொன்னார் ஸ்டாலின், உள் அரங்க கூட்டத்தில். அப்படி சொன்ன பிறகு அவர் நடந்துக்கல. வேட்பாளர் பட்டியலில் துரைமுருகனுக்கு சீட்டு கொடுத்த போது துரைமுருகனுக்கு நமக்கு ஒன்று வாய்க்கா தகராறு இல்லை, இந்த வாய்க்கா எனக்கு அந்த வாய்க்கா அவருக்குன்னு ஒன்று தகராறு இல்லை. 85 வயசை தாண்டின ஒருத்தருக்கு நிக்கவே முடியாத ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன வந்தது? ஏன் கொடுத்தாரு? அதான் அதுவும் தவறுதான். அப்ப இளைஞர்கள் அதை ரசிக்கல. இல்ல அவர் கண்ட்ரோல் இல்லையா? இல்ல அவர் தானே சார் சைன் போடுறாரு, சைன் போடுறாரு. அவருக்கு சார் அவர் தவறு செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அவரு கண்ட்ரோல் இல்லையான்னா அப்புறம் வேற யாரும் கையெழுத்து பிடிக்க போட்டாங்க? இல்ல எஸ்பிஎல் அப்படி ஸ்டாலின் போட்டு கடத்த கையெழுத்து போட்டது யாரு? இல்ல எஸ்பிஎல். அப்படி ஒரு நிமிஷம் இருங்க, நான் என்ன சொல்றேன், அப்ப முதலமைச்சருக்கு அந்த தைரியம் இல்லையான்னு நான் கேட்கிறேன். அந்த துணிச்சல் இல்லைன்னு நான் அப்பவே சொல்லிட்டேனே. ஏன்னா இவர்களை நிராகரிக்கணும், இல்ல நிராகரிக்கணும். துரைமுருகன் தப்பு பண்ணார் அதனால தண்டனை கொடுக்குறேன்னு அர்த்தம் இல்லை. இல்ல போறோம் சார், 80 வயசு ஆயிடுச்சு. முத்துசாமிக்கு துரைமுருகன் 2 உதாரணம் தான் நம்ம சொன்னோம். காந்தி 3வது ஆள். ஏன் கொடுக்கணும்? சரி காந்தி கொடுக்கறவங்கள பையனை கொடுத்தேன்னாரு, அப்படின்னா அந்த குடும்பத்துக்கே கொடுக்கணும் இருக்கணும். அந்த ராணிப்பேட்டைக்காரன் எவ்வளவு துடிச்சிருப்பான். இந்த தொகுதி இழக்கிறீங்களே, இழந்துட்டீங்களே. நான் சொன்ன அத்தனை பேரும் எழுதுட்டீங்களே, முத்துசாமி ஆகட்டும், துரைமுருகன் ஆகட்டும், காந்தி ஆகட்டும். அந்த இளைஞன் எப்படி சார் பார்ப்பான்? உங்ககிட்ட எப்படி சார் வருவான்? என்ரோல்மெண்ட்டுக்கு புதிய உறுப்பினராக சேர்ற அந்த ஆர்வம் எப்படி வரும்? காலங்காலமா அவங்களுக்கே கொடுக்கணும். நடக்க முடியல, நிக்க முடியலங்கிற ஆளுக்கு கூட நீங்க தேடி போய் கொடுக்குறீங்கன்னா உங்களை நோக்கி எப்படி இளைஞர்கள் வருவாங்க? ஏன் ஒரே குடும்பம் தோத்த பிறகு கேட்கல சார், தேர்தலுக்கு முன்பாகவே இந்த கேள்வி கேட்டேன் நான். எப்படி இளைஞர்கள் உங்ககிட்ட வருவாங்க? இப்ப அண்ணா நகர் மோகனோட பையன் கொடுக்குறாங்க உடனே, என்ன அர்த்தம்? அதுக்காக வாரிசா இருக்கிறது மட்டும் தகுதி குறைவு இல்லை, அப்படியா பார்த்து எல்லாரையும் கொடுக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்றோம். இப்போ உதயநிதிக்கு அமைச்சராகிற தகுதி இல்லையா? அப்படி ஆன பிறகு அவர் எப்படி அடக்க ஒடுக்கமா நடந்துக்கிறாரு தான் மக்கள் பார்ப்பாங்கன்னு அதையும் நான் மறுக்கவே மாட்டேன் சார். ஐபி பையன் இன்னைக்கு 3வது தடவை ஜெயிச்சிருக்கிறாரு. அடாவடி பண்ணியிருந்தா 3வது தடவை ஜெயிக்க முடியுமா? டிஆர் பாலு தோத்து இருக்கலாம், அமைச்சராக போய் என்ன அடாவடி பண்ணிட்டார்? அப்படி இல்லை, அவர் டிஆர் பாலு பையங்கிறதுக்காக கொடுக்காம இருக்கிறது எந்த வகையில் நியாயம்? சரி அவர் இருந்துட்டு அப்படியே இருந்துட்டு அவர் திமுக இன்னொரு கட்சியில் சேர்ந்து நீங்களாம் என்ன பண்ணுவோம்? வேற வேலையெல்லாம் உட்காந்து 1/2 மணி நேரம் பேசுவோம். என்ன சார் அந்த கட்சி மேலே, அவங்க அப்பா கட்சி மேலே அவர் நம்பிக்கை இல்லை, வேற கட்சிக்கு போயிட்டார், பேசுவோமா மாட்டோமா? அதனால வாரிசா இருக்கிறது ஒன்றும் குற்றம் கிடையாது. வாரிசுகளுக்காக கொடுத்தாதான் தப்பு. அவர்களையும் சில பேர் வர்றது தப்பு கிடையாது, எந்த கட்சியா இருந்தாலும். சரி நீங்க சொல்லுங்க, இப்போ உதயநிதி கொடுத்தா என்ன தப்புன்னு கேட்குறேன். விரும்பக்கத்துல விஜய் யாரை வேட்பாளர் தெரியுமா? தெரியும், அவருடைய டிரைவரோட பையன். ஏன் வேற ஆளே இல்லையா? ரசிகர் மன்றத்துல பொறுப்புல வேற யாருமே இல்லையான்னு கேட்கலாம் கேள்வி வியாக்கியானமா. முதல்ல டிரைவர் தானே அலட்சிய பார்வை பார்க்காத விஜயனுடைய பெரிய மனசை நம்ம பாராட்டணும். அவருடைய பையன் தானே விமர்சனம் வருமேன்றதுக்காக விசுவாசத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு நினைச்ச அந்த விஜயனுடைய இதை பாராட்டுவோமா? இல்லை என்ன சார் அவர் பையனு தான் கொடுக்கணுமா, என் பையன் இல்லையா கேட்குமா? இல்லை ஒரு ட்ரையல் பார்க்கட்டுமே. அவருக்கே தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தா ஒரு சலிப்பு வரும். 2வது 3வது தேர்தலில் நான் சொல்றேன், அது அப்ப பேசலாம். ஒரு ட்ரையல் அண்ட் எரருங்கிறது எல்லாருக்கும் இயல்பான ஒண்ணு. ராயபுரத்துல ஜெயக்குமார் தோக்கடிச்சது யாரு? அது ஒன்றும் கௌரவ குறைச்சல் இல்லை, எளிமையா. எடப்பாடி சொல்லுவார் பல நேரங்கள், இந்த 2-3 பேட்டில கூட சொன்னேன், இந்த தொண்டன் ஒரு எளிய தொண்டனும் அதிமுகவில் பொதுச்செயலாளர் ஆகலாம் பேசியிருக்காரா பழமை. இந்த பிரச்சாரத்துல கூட பேசினார். சரி எங்க ஆக முடியும்? ஆக முடியாது. வேட்புமனு வாங்கி பொதுச்செயலாளர் பதவிக்கான தேர்தல் வந்து அதை நிரப்பி கையில கொடுக்க முடியாது சார். ஒரு எளிய தொண்டன் 20 மாவட்ட செயலாளர் ஆதரவு இருந்தால் தான் அதை நிரப்பி கொடுக்கவே முடியும். 10 பேர் முன்மொழியணும், 10 பேர் வழிமொழியணும். எங்க எளிய தொண்டன் ஆகும்? அதுக்கப்புறம் தேர்தல் குறைஞ்சபட்சம் 20 மாவட்ட செயலாளர் நான் சொல்றேன்.
ஆனா விஜய் இதை எதையுமே வாய்ச்சவடால் பேசாம செஞ்சு காட்டினார். சாதாரண பல பேர் எம்எல்ஏ ஆகிட்டார். ஆமா, மக்களுடைய ஒரு எழுச்சி கலந்த ஆதரவு அதுக்கு உதவி புரியும். பேர் தெரியாத ஆட்கள்லாம். ஆமா சார், அவங்க வந்து நிஜமான புரட்சி சார். நான் அதை பாராட்டுறதுக்கு நான் தயங்கவே மாட்டேன். அவங்க விசில மட்டும் 10 ஓட்டு போடுறாங்க. ஆமா, விஜய் மேல இருக்க நம்பிக்கையை வச்சு அந்த நம்பிக்கையை காப்பாத்துற மாதிரி அவர் நடந்துக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். நீங்க நடுவுல பேசும்போது உதயநிதி இல்ல தகுதி இல்லையாங்க. தகுதி இருக்கு, சரி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி திருவையாறுல சிவாஜியை தோற்கடித்தவர்னு இன்னைக்கு ஒரு பேர் உண்டு, துரை சந்திரசேகர். இன்னி ஒரு எம்எல்ஏ தான் இருக்காரு. அவரெல்லாம் வந்து மந்திரியே ஆட்களை மக்கள் அவர் மேல இன்னும் அயற்சியை காட்ட ஆரம்பிக்கல. நம்பிக்கை வச்சு இந்த வரையும் ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஆமா, சரியா? ஆனா இந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து சைலண்டா ஜெயிச்சுட்டு ஓரமா உட்காந்துருக்கிற ஆட்கள் திமுக எத்தனை பேர் இருக்காங்க. இதையெல்லாம் எல்லா உள்வகாரங்கள்லாம் மக்கள் கவனிக்க மாட்டாங்க சார். அவன் தன் மீது தாக்கத்தை ஏற்படுத்துற விஷயங்கள கவலைப்படுவாங்க சார். கட்சிக்காரன் பாப்பான்ல, பார்ப்பான், கண்டிப்பா பார்ப்பான். அப்படி பார்த்த பிறகு நாடாளுமன்ற தேர்தலையும் இப்ப தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்றாங்களேங்கிறதை நம்ம மறுக்க முடியாது. இதையெல்லாம் மனசுல வச்சு ஆவரேஜ் பண்ணி ஒரு தலைவர் முடிவெடுக்கணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த எம்எல்ஏ தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலையே ஒரு 20-25 பேர் ஸ்டாலின் தவறு பண்ணிட்டாருன்னு அப்பையும் சொன்னேன். அது இப்பயாவது ஒரு சுய பரிசோதனை பண்ணுவாருன்னு பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிமுகவும் சரி திமுகவும் சரி, இந்த அலையன்ஸ் கட்சிகள்லாம் இருக்கு பாருங்க, எல்லாமே மிசரபிள் ஃபெயிலியர் கவனிச்சிங்களா? இல்ல, அதிமுக அப்படி இல்ல. அதிமுக பாமக கூட்டணி அற்புதமா வேலை செஞ்சிருக்கு. நம்புற சொல்லுங்க. நம்ம எடுத்து பாருங்க சார். 4 பேர் நீங்க சொல்லலாம், 5 பேர் நீங்க சுருக்கலாம். அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆயிருக்கிற விதத்தை சொல்றேன். அதிமுக வெற்றிக்கு பாமக எவ்வளவு தூரம் உதவி பண்ணிருக்கு, பாமக இந்த 4 எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு அதிமுக ஓட்டு எவ்வளவு டிரான்ஸ்பர் ஆயிருக்குன்னு நீங்க பாப்பிரெட்டி பெட்டி எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அங்க பாமக ஓட்டு டிரான்ஸ்பர் ஆயிருக்கும். இவ்வளவு அலையிலையும் சௌமியா ஜெயிச்சிருக்கிறத பாத்தீங்கன்னா அதிமுக எந்த அளவுக்கு உறுதுணையா இருந்திருக்குன்னு புரியும். நீங்க மயிலாடுதுறையில அந்த ஏரியால மாவட்டத்துல மயிலாடுதுறை தோத்துருக்கலாம். அங்க இருந்து பாத்தீங்கன்னா கடலூர், சிதம்பரம், நெய்வேலி வழியா அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா கிருஷ்ணகிரி வரைக்கும் பாமக அதிமுக கூட்டணி அற்புதமா வேலை. சரி, அப்படி அதிமுக 50 கிட்ட கூட வரலையே சார். நான் கூட்டணி எண்ணிக்கைக்குள்ள போவாதீங்க. நீங்க தோழமை கட்சியோட இம்பாக்ட பேசுறோம். சரி, அதே நேரத்துல திமுகல ஒரு சுத்தமா டிரான்ஸ்பர் ஆகல. ஆனா திமுக உழைப்பு அங்க ஒருத்தங்க தோழமைக்கு ஜெயிச்சாலும் திமுக ஓட்டு வந்துடும். ஏன்னா பெரிய கட்சியோட ஆதரவு இல்லாமல் யாரும் ஜெயிக்கவே முடியாது. முதல் முக்கியமான உதாரணம் மேலூர் தான். அங்க அதிமுக கோட்டை. அது அமமுக தனிச்சு நின்னே ஒரு மிக கணிசமான வாக்குகளை வாங்கின தொகுதி. அந்த 2 பேரும் ஓரணியில இருக்கிற போது ஈஸியா ஜெயிக்க வேண்டிய தொகுதியில கை சின்னத்தை ஜெயிக்க வைக்கிறாங்க. சம்பந்தமில்லாத ஒருத்தர், அந்த தொகுதிக்கு சம்பந்தமில்லாத ஒருத்தர்னா மூர்த்தி என்கிற அந்த மாவட்ட செயலாளருடைய ஒத்துழைப்பும் திமுக உழைப்பும் இல்லாமல் அவர் ஜெயிச்சிருக்க முடியாது. திமுக ஓட்டு இங்க டிரான்ஸ்பர் ஆகுது, காங்கிரஸ் ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகல திமுக. அது என்ன காரணம்னு 2 மாசமா கண்ணை வலிக்க நீங்களும் நானும் பேசிட்டோம். முதல் நாள்ல இருந்தே முதல் கோணல் முற்றிலும் கொண்டங்க மாதிரி கூட்டணி அவ்வளவு வலுவான கூட்டணி சொன்னமே, அந்த வலுவான கூட்டணியுடைய ஒவ்வொருவரும் அவங்க தலையில அவங்களே மண்ணவாரி போட்டுக்கிட்டாங்க. இல்ல காங்கிரஸ்ல போதிய ஸ்ட்ரென்த் இல்லாதே அது பெரிய நேஷனல் பார்ட்டின்னு சொல்லிட்டு இல்ல, அந்த ஒரு உருவம் இல்லாத வாக்கு வங்கி இன்னைக்கு கிராமங்கள்ல இருக்கு, குறிப்பா தென் மாவட்டங்கள்ல இருக்கு. அது அந்த பகுதியை சேர்ந்தவங்கறனால நானும் சொல்றேன். காங்கிரஸ்க்கு ஒரு 5% வச்சுக்கோங்களேன் சார். நீங்க ஒரு ஓட்டுல தோக்குறா சார் பெரிய கருப்பேன், அப்புறம் 5% பெரிய விஷயம் இல்லையா? ஆமா, ஒரு இமேஜ் தானே. ஒரு நேஷனல் பார்ட்டி இருக்கு, அதனால தானே போயிடக்கூடாது அவங்களும் இறங்கி வந்தாங்க, இவங்களும் அப்படி இழுத்து பிடிச்சாங்க. அப்படிலாம் இருந்தும் கூட அந்த தோழமை கட்சிகள் ஒவ்வொருத்தருமே தங்கள் பங்களிப்புக்கு ஒரு கைப்பிடி மண்ணள்ளி போட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க தலையிலையும் அவங்களும் போட்டுக்கிட்டாங்க, திமுக தலையிலையும் போட்டாங்க. அதனுடைய ரிசல்ட் அதை தான் காட்டுது. போலி முடிஞ்சும் கூட அந்த உணர்வை விடவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறது, ஒரு அறிக்கை விட்டுறது பண்ணிட்டு இருக்கிறாங்க. திமுகவுக்கு இந்த தேர்தல் தொடங்கிய நாளிலிருந்து முடிந்த நாள் வரை சரியா அமையல. வேற அதிமுக அந்த வருத்தம் இருந்தது. யாராவது ஒரு தலைவர் பேட்டி கொடுத்தாங்களா சார்? இல்ல. எங்களுக்கு ஏன் இத்தனை தொகுதி இப்படி தோக்குற தொகுதியா கொடுத்தீங்கன்னு வாசம் ஏதாவது மீயாவது சத்தம் விட்டாரா? இல்ல. அண்ணாமலை அவ்வளவு கோபத்தை இருந்த அண்ணாமலை நான் 4 வரைக்கும் அமைதியா இருப்பேன்னு தான் சொன்னாரே தவிர ஒரு பேட்டி கொடுக்கல. துடுக்கா பேசுற அண்ணாமலை மௌனமா தான் இருந்தார். ஸோ அதுக்கு நேர்மாறா திமுக எல்லாருமே போட்டு சொதப்பிட்டாங்க. அப்போ மக்களுக்கு ஒரு எரிச்சல் வரல, என்னடா இவனுங்க வருமா வராதா? நிச்சயமா வரும். அதுவும் ஒரு காரணம் திமுக இந்த தோல்விக்கு. பட் எடப்பாடி பழனிசாமியில ஒரு அளவுக்கு மேல ஓட்டு வாங்க முடியல. அந்த ரெட்டையிலே கையில 107 இடங்கள் என்ற எண்ணிக்கை சரியா இருந்தா ரொம்ப 1-2 கூடலாம் குறையலாம். 100க்கும் மேற்பட்ட தொகுதியில டெபாசிட் போச்சு அதிமுகவுக்கு. முழு முதல் காரணம் எடப்பாடி தான். ஏன்னா திமுக மேல உள்ள வெறுப்பு இருக்குன்னா இவ்வளவு நாள் ஒரு ஆப்ஷனை தேடி அதிமுக வந்தாங்க. சீமான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இந்த தேர்தல் இருக்கிறார், முதல்ல இருந்தார். இப்போ விஜய்னு ஒருத்தர் வந்துட்டார். இவ்வளவு சவாலான நேரத்தில் நம்மளை நோக்கி வர வைக்கணும்னா என்ன பண்ணிருக்கணும்னு அவர் செய்ய தவறினார். தினகரன் விஷயத்துல கடைசி 3 மாசத்துல அவர் எடுத்த அந்த முடிவை ஒரு வருஷம் முன்னாடி எல்லாருக்கும் எடுத்திருந்தாருன்னா இந்த கட்சி இன்னைக்கு இவ்வளவு பலவீனமாவே போயிருக்கு. ஆமா, சசிகலாவையும் சேர்த்தே சொல்றேன். அவங்களை தூக்கி பொதுச்செயலாளர் ஆயிருக்கணும் அப்படிலாம் நான் சொல்லல.
குறிப்பா சசிகலா கூட என்னை சேர்த்துக்குங்கன்னு சொல்லி வெளியெல்லாம் பேட்டியும் கொடுக்கல, நான் தனியா போறேன்னு போயிட்டு இருந்தாங்க. செஞ்ச ஏற்பாடுல திரை பின்னால செஞ்சாங்க. ஆனால் எந்த நிபந்தனையும் எனக்கு இல்லை. நான் சாகிற போது என் உடம்புல அண்ணாதிமுக கொடி போத்திருக்கணும்னு சொன்ன ஓபிஎஸ் ஒரு இடது கையால் புறம் தள்ளினார். அது ஓபிஎஸ் மட்டும் தள்ளல, ஒட்டுமொத்த அந்த சமுதாயத்தை தள்ளின மாதிரி ஒருத்தர் ஓட்டு போடல. மீன்ஸ் கணிசமா ஓட்டு போடல. முக்கியமான வாக்கு வங்கி அண்ணாதிமுகவுக்கு முக்குளத்தோர் கைவிட்டதன் காரணமாக தான் திண்டுக்கல்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனை தொகுதி ஜெயிச்சிருக்கு அதிமுக? 4 தான் வச்சிருக்கு, கம்மியாக வச்சிருக்கு. அதான் சங்கரங்கோயில், அம்பாசமுத்திரம், கன்னியாகுமரி. இதில் அங்கே எல்லாம் எங்க போச்சு? அது அந்த ஓட்டெல்லாம் டிவி கேட்க போயிடுச்சு. தாவேக்காக அதான் நான் என்ன சொன்னேன், அதிமுக வாக்கு வங்கி தான் பெரும்பாலும் போகும்னு சொன்னேன். அது டெல்டால, சவுத்துல, வெஸ்ட்ல இவர் மண்ணின் மைந்தன்னு சொல்ற அந்த சேலத்திலேயே ஊடுவிட்டாங்க சார். விசிகா 3-4 தொகுதிக்கு மேல ஜெயிச்சிருக்காங்க சார். 4-5 ஜெயிச்சிட்டாங்க சார். கோயம்புத்தூர்ல, கோயம்புத்தூர்ல ஜெயிச்சிருக்காங்க. ஈரோடுல சொல்லப்போனா கொங்கு பெல்ட்டே காலி ஆயிடுச்சு. இவருக்கு எங்க போச்சு? அப்போ இத்தனையும் விஜய்க்கு வர்றாரு. அதிமுக ஓட்டு வங்கி போயிடுச்சு. வடக்க திமுக ஓட்டு வங்கி போயிடுச்சு. காரணம் பிளஸ் அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் அந்த உறவு நல்லா இருந்ததுனால இவ்வளவு தப்பிச்சாங்க. இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் எகிரி இருக்கும். அது நீங்க வடக்கன்ஸ் கடலூர் விழுப்புரம் அந்த பெல்ட் சொல்றீங்க. ஆமா சார், வட மாவட்டங்கள்ல சரி தாவேக்கா 35 தொகுதிக்கு மேல ஜெயிச்சிட்டாங்க சார். திமுக 47க்கு 46 ஜெயிச்ச அந்த 4 மாவட்டங்கள்ல இந்த 4 மட்டும் சொல்றேன். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர்ல 47 தொகுதி நல்லா ஜெயிச்சிருக்கு. 46 திமுக ஜெயிச்சது போன தடவை. இந்த தடவை எத்தனை ஜெயிக்க முடிஞ்சது? தாவேக்கா 35க்கு மேல ஸ்வீப் ஆயிட்டாங்க சார். சொல்ல போனா ராணிப்பேட்டு, வேலூர் வரலாம் ஜெயிச்சிருக்காங்க. ராணிப்பேட்டு, வேலூர் வரலாம் பரவாயில்ல ஜெயிச்சு. ஆனா விஜய் இதுல என்ன கவனிக்கணும்னா, சரி இவ்வளவு தூரம் ஒரு சுனாமி மாதிரி உள்ள அண்டர் கரண்ட் இருந்தது, ஒரு மௌன புரட்சி நடந்தது இல்ல, இந்த புரட்சி ஏன் முழுமையா நடக்கலன்னு விஜய் சுய பரிசோதனை பண்ணணும். ஏன் நம்மள முழுமையா மக்கள் ஏற்கல? குறைஞ்சது பாதி பேர் கூட ஏன் ஏற்கல? 118 இடத்தை ஏன் கொடுக்கல? அவரு யோசிக்கணும் சார். பொறுமையா யோசிக்கட்டும். பதவியேற்பெல்லாம் முடியட்டும். நகர்ப்புற மக்கள் நம்மளை கவனிச்ச அளவுக்கு ஏன் கிராமப்புற மக்கள் திரும்பி பார்க்கல? ஒரு சில தொகுதியில் விதிவிலக்கு நிலக்கோட்டை மாதிரி ஏன் முழுமையா பார்க்கல அப்படின்னு அவரும் சுய பரிசோதனை பண்ணணும். எதனால மக்கள் நம்மளை நோக்கி பார்க்கல? ஓட்டு போட்டு 2ஆம் இடம்லாம் வந்திருக்காங்க தாவேக்கா. அலைங்கிறது அது இல்லை, உங்களை தூக்கி கொண்டு போய் அப்படியே ஏற்றி உட்கார. சொல்ல போனா எம்ஜிஆரோட இவர் ஒப்பிடுறாங்க. எம்ஜிஆருக்கு கிராமம் தான் ரொம்ப எனக்கு எம்ஜிஆரோட ஒப்பிடுறதுல எனக்கு உடன்பாடு. 2 பேரும் திரைத்துறையிலேருந்து வந்தாங்க. அவர் ஆட்சியை பிடிச்ச முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்தார், இவர் உட்கார போறாருங்கிற அந்த ஒப்பீட்டை தவிர தனித்தப்பட்ட முறையில் ஒன்னொன்னுலையும் அவர் ஒப்பிடுறது தவறு. அவருடைய காலகட்டம் வேற. ஒரு எந்த ஒரு தகவல் தொடர்பு வசதி இல்லாத காலத்திலேயே ஒரு கிராமமா போய் செல்வாக்க வளர்த்தவர் அவரு. இன்னைக்கு முக்கால் தமிழ்நாட்டுக்கு ஒரு போகவே இல்லை. ஆனா மக்கள் தான் சொல்லலையா, ஜாதி இல்ல பேரே தெரியாம எல்லாம் விசிலுக்கு ஓட்டு போடுற அளவுக்கு உங்க மேல மக்கள் அபிமானம் வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் விஜய் உயர்ந்து நிற்கிறார் மக்கள் மனங்கள்ல. அதை நம்ம மறுக்கல. 1.25 கோடி பேர் போடுறாங்கன்னா சும்மா இல்லை சார். அது அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற அதே நேரத்துல தனக்கு வாக்களிக்காதவங்க ஏன் வாக்களிக்கலன்னு அவர் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும். தன்னுடைய வாழ்க்கையை தான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் மக்கள் கவனிப்பாங்க, அதை ஒரு பாதையா எடுத்துக்குவாங்கன்ற அந்த தார்மீக பொறுப்போட ஒரு ஒன்றை அணுகணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இதுல எல்லாமே அடங்கியிருக்கு. இன்னொரு விஷயம், திமுகவும் அதிமுகவும் யங்ஸ்டர்ஸ் ஓட்ட சுத்தமா இழந்துடுச்சா? எல்லா கட்சியும். சீமாட்ட இருந்தவங்க எல்லாம் யாரு? 50 வயதுக்கு மேலானவர்களா? எல்லாம் 30-35க்குள்ள இருக்கிறவங்க தான். ஆமா, 8% நாளா போயிடுச்சு சார். நாளா போயிடுச்சு. ஆமா, திருமாவளவன் செல்வாக்கு இருக்கிற ஏரியாக்கள்னு எதுன்னு நமக்கு தெரியும். அந்த பூத்துல திருமாவளவனே எடுத்து பார்க்கட்டும். அந்த பூத்துல அந்த ஓட்டுல யார் எவ்வளவு இருக்கான்னு 60% குறைஞ்சது 70% தாவேக்காக்கு போயிருக்கு. அவருடைய ஓட்டு வங்கி காணாம போயிருக்கு. கூட்டணியில் இருந்ததுனால வெளியே தெரியல. அதிமுக சொல்லவே வேண்டாம். திமுகவும் அப்படி. எல்லா கட்சியும் நான் சொன்ன இளைஞர்களை வைத்திருக்கிற அத்தனை பேருக்கு அடி விழுன்னு சொல்லலாம் இல்லையா? நான் ஒன்றும் பெரிய ஜோசியம் பார்க்கல, ரகசியத்தை சொல்லலை, பெரிய திறமையெல்லாம் கொண்டாந்து சொல்லலை. இயல்பான அரசியல் சார். விஜய் பின்னாடி போற இளைஞர்லாம், அந்த இளைஞர்லாம் யார்? இங்க இருக்கிறவன் தான், இங்க இருக்கணும்னு நினைச்சவன் தான். அங்க போறேன்னா உங்களுக்கு பாதிப்பு வரதான் செய்யும். எல்லா கட்சிக்கும் பாதிப்பு வரும்னு சொன்னேன்னா எல்லாரும் பயப்படணும் விஜயை பார்த்து, எல்லாரும் பாதுகாத்துக்கணும் உங்களை, இல்லாட்டி போவார். வெளிப்படையாவே மதுரை மாநாட்டுல அப்படி தூண்டில வீசினார் அதிமுக வாக்கு வங்கியை நோக்கி. அதுக்கு நல்ல எஃபெக்ட் கிடைச்சு. மதுரை சிட்டி ஃபுல்லா காலி சார். ஆமா, மதுரையும் காலி, திருச்சியும் காலி. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கார்பரேஷன்ல பூரா விஜய் கோல் வச்சிருப்பார். இவர் வாங்கின 103 கிட்டத்தட்ட 70-80% தொகுதிகள் நகர்ப்புற பகுதிகளாக தான் இருக்கும். நீங்க சென்னையினுடைய அந்த 4 டிஸ்ட்ரிக்ட் சேர்த்தாலே எல்லாமே நகரமயமாக்கல் தான். நீங்க எங்கேயுமே கேப்பே இருக்காது பாருங்க. ஸோ இதையும் நீங்க சிட்டி மாதிரி தான், நகர் மாதிரி தான் எடுத்துக்கிடணும். முழுக்க அப்படி வாரி சுருட்டி போட்டிருக்கிறாங்க. ஏன் கிராம பகுதி மக்கள் நம்மளை பார்க்கலன்னு அவர் கொஞ்சம் யோசிக்கணும். இல்ல, நேரு மாதிரி அந்த ஏரியாவிலேயே கொட்டை போட்டவங்களே கூட திணறி தானே ஜெயிக்கிறாங்க. அவங்க ஜெயிக்கிறாங்க, மாவட்டம் ஜெயிக்க வைக்க முடியலையே. திருச்சியில மேற்கு எல்லாம் போச்சு. மந்திரியை தோக்குறாருல, மேற்கு ஜெயிச்சிட்டாரு நேரு. அதான் ஒன்று ரெண்டு தப்பிச்சு, எல்லாமே போயிடுச்சு திருச்சி முழுக்க. மக்களுடைய மனநிலையை இவங்க கவனிக்க தவறிட்டாங்கன்னு தோணுது.
அது ஒன்றும் அப்படி என்ன சார் அங்கே இருந்துச்சு திறந்து பார்க்க தவறிட்டாங்க அப்படின்லாம் நான் சொல்லலை. அது அவ்வளோ சுலபமும் இல்லை. குறைஞ்சபட்சம் தனக்கு சுற்றி என்ன நடக்குது, தன் காலுக்கடியில் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க முதலமைச்சர் அந்த பக்கத்தில் அவர் கொஞ்சம் ஒமிஷன் நிறைய. இவங்க எல்லாம் விஜயை ரொம்ப சாதாரணமாக நினைச்சிட்டாங்களா? விஜய் எனக்கும் உங்களுக்கும் தான் போட்டின்னு சொன்ன போது ஒரு துளி கூட மதிக்காதது ஒரு ஸ்ட்ராட்டஜியா எடுத்துக்கலாம். அவர் பேர் கூட சொல்லல. அவருடைய விமர்சனத்துக்கு பதில சொல்லியிருக்கணும். ஸ்டாலின் தவிர்த்தா கூட உதயநிதி மாதிரியான ஆட்கள் விமர்சனத்தை பதில் விமர்சனம் வச்சிருந்திருக்கணும். அதெல்லாம் வச்சிருந்தா அடிபட்டு இருக்குமான்னு தெரியல. இந்த அலையில டோட்டலா அவாய்ட் பண்ணியிருந்திருக்க கூடாதோன்னு தோணுது இப்ப நம்ம. இல்ல அந்த காலத்துல கலைஞர் கூட எம்ஜிஆரை சாதாரணமா நினைச்சு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. இப்போ சாதாரணமா நினைச்சாரு, ரியலைஸ் பண்ணிட்டாங்கல்ல. இவன் வர போற நாட்கள்ல திமுக எப்படி நடக்குன்னு பார்ப்போமே. ஆட்சி அமைக்கிற கட்டத்துக்கு நம்ம வருவோம். ஆங்கிலத்தில் சோ நியர் எட் சோ ஃபார்னு ஒரு ஃப்ரேஸ் உண்டு. அதாவது கிட்டக்கு வந்தாச்சு, இன்னும் அந்த அந்த 10 இருக்கு பாருங்க, அங்கதான் இடிக்குது. அந்த 10 எப்படி கொண்டு வர போறாங்க? கவர்னருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுல எங்களை ஆட்சி அமைக்க அலைங்க, எங்களுடைய பெரும்பான்மையை நாங்க 2 வாரத்தை நிரூபிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறதா அந்த வாசகம் பார்த்தேன். அப்படின்னா எந்த நம்பிக்கையில? இப்படியே கொஞ்சம் கோழி அடகாக்குற மாதிரி 108 அடகாத்தா அப்படியே 118 மாறிடுமா? இல்லை. எந்தெந்த கட்சிக்கு பேசலான்னு அவங்களுக்கு தோணி இருக்கும். நேரம் பேசவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. காங்கிரஸ் கிட்ட பேசவே ஆரம்பிச்சிட்டதா நமக்கு தகவல். அவங்க அதை வெளிப்படையாக ஒத்துக்கல. காங்கிரஸ் கட்சி வந்தால் பரிசீலிப்போங்கிறாங்க. ஃபோன்லாம் வந்துருச்சு, பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுபோல் சிறுத்தைகள் இன்னைக்கு அவரோட திருமாவளவன் இருக்க அறிக்கையை பார்த்தா கூட்டணி ஆட்சி அமைய சூழலை ஏற்படுத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றின்னு சொல்ற அளவுக்கு அவர் போயிட்டாரு. அந்த மோகம் அதில் இருக்குன்னு காமிச்சிட்டார். தப்பு இல்லை. அந்த பட்டியலின மக்களுக்கும் அதிகாரம் வேணுன்றதுக்காக தான் அவர் அந்த கட்சியவே ஆரம்பிச்சார். அவர் இவ்வளவு வேகத்துல அவரும் தயாரா இருக்கான்றதுக்காக சொல்றேன். நான் சொல்லல. அவருக்கு இதை விட பெரிய சான்ஸ் உண்டா மந்திரி ஆகிறதுக்கு? இல்ல அதான் சொன்னேன். அவருன்னு இல்லை, அவருடைய ஆட்கள் சொல்ல இருக்கலாம். அதான் சொல்றேன். அந்த மாதிரி அது ஒன்றும் தப்பும் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். நியாயமான எதிர்பார்ப்பு இல்லை. ஸோ அப்படி சில கட்சிகளை மனசுல வச்சு இவங்க வந்தா 11 12 சரி இப்போதைக்கு 118 வந்துருது 120 வந்துருதுன்னு விஜய் நேரம் ஒரு கணக்கு போட்டிருப்பார். அந்த நம்பிக்கையில அந்த லெட்டரை டைப் பண்ணிருப்பாங்க மெயில்ல. அது நடக்க வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு நாள் அது நீடிக்கும்னு ஒரு கேள்வியும் தொடர்ந்து வரும். சரி, ஃப்ளோரில் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டீங்க. ஜனவரியில் திமுக ஆட்சி தாக்கல் பண்ண பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட். நீங்கள் இந்த 2 மாதத்தில் 1 மாதத்தில் முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் பண்ணணும். சரி, அந்த பட்ஜெட் பாஸ் ஆகணும். வெட்டு தீர்மானம் உங்களுக்கு தெரியும் என்னென்ன. ஆமாம் ஆமாம். இத்தனை லட்சம் கோடி பட்ஜெட் அப்படின்னா அது ஒரு 10 ரூபாயை குறைக்கணும் அப்படின்னு நான் ஒரு வெட்டு தீர்மானம் கொடுப்பேன். 10 ரூபான்னு கூட கொடுப்பேன் நான். 1 ரூபாயை குறைக்கணும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கலைன்னு அர்த்தம். அது அந்த வெட்டு தீர்மானம் வாக்கெடுப்புக்கு வரும். அதுலேயும் ஜெயிக்கணும். பட்ஜெட் மீதான வாக்கெடுப்பு தோத்தா கவர்மெண்ட் காலி. ஸோ இப்படி எத்தனை நித்திய கண்டம் பூர்ண ஆயுசுங்கிறது இருக்கிறதுனால விஜய் அதை சமாளிச்சலாங்கிற நம்பிக்கை அவர் வந்து தான் லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறார். ஒவ்வொரு தடவையும் அந்த அந்த கண்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். முக்கிய மசோதாக்களை நிறைவேற்றுற போது, சட்ட மசோதாக்களை அறிமுகப்படுத்துகிற போது, அப்போ நிரந்தர தீர்வு என்ன? அதிமுக பேசிடலாமா அப்படின்னு கூட ஒரு நினைக்கிற உதிரிகளை விட்டுட்டு ஒரே தான் 70 107 153 160 இடம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த அதிமுகல அப்போ எடப்பாடி பிஜேபி மேல இடம் பெற்றிருக்கு. அதெல்லாம் அப்புறம் பிஜேபி மேல இருக்கு. கூட்டணி மந்திரி சபையில இடம் கொடுக்க தான் போறாரு. கொடுத்துடலாம். அப்ப பிஜேபி அதை ரசிப்பாங்க. நம்மால் ஒருத்தர் மந்திரி ஆகிறான். முதல் முறையா தமிழ்நாட்டில் கூட்டணி அமைச்சரவையில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அமைச்சர்கள் இருக்கிறோன்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறமா தமிழ்நாட்டு பக்கம் அவங்க கண்ணை திருப்புவாளான்னு எனக்கு ஒரு நப்பாசை. நீங்க அங்க வச்சிருக்கிற அந்த அமைச்சரவை அந்த மாநிலத்துக்காக நிதியை இனிமேல் ஒழுங்கா கொடுங்கன்னு கேட்கலாம். 27 இடங்கள் நின்று 26 இடங்கள் அவங்களை விரட்டி அடிக்கிறாங்கன்னா நீங்க எந்த லட்சணத்தை தமிழ்நாட்டை பார்த்துருக்கீங்கன்னு மக்கள் இடம் போட்டுக்கான்னு முதல்ல பிஜேபி உணரணும். அப்படி ஒரு வாய்ப்பு வந்தா பிஜேபி அதை ரசிப்பாங்க. அந்த மத்திய மாநில அரசுகளுக்கான உறவு கொஞ்சம் சுமூகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அது ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும். நிலையான அரசு அமைவது தமிழ்நாட்டு நலனுக்கு நல்லதுங்கிற அந்த அடிப்படையில் சொல்றேன். மற்றபடி எடப்பாடியை கூட்டி போய் சேர்த்து விட்டு பதவி வாங்கி கொடுக்குற நம்ம வேலை இல்லை. விஜயனுடைய மனசை பொறுத்தது, அது அவருடைய உணர்வை பொறுத்தது. அப்போ எடப்பாடி என்ன சார், அதை பற்றி நமக்கு என்ன கவலை? துணை முதலமைச்சர் கொடுக்க வருவார், அதை எடப்பாடி ஏற்றுப்பாரான்னு தெரியாது. எத்தனை மந்திரி என்ன துறை, அது பேச்சு நடக்கலாம். இதெல்லாம் நடந்தா இல்லை நம்ம அமைதியாகவே இருப்போம், மக்கள் நம்மளை நிராகரிச்சிட்டாங்க, நாம் அமைதியாக இருப்போம் அப்படி திமுக அண்ணாதிமுக அமைதியாக இருந்தால் இந்த 118 நிரூபிக்கிறாரான்னு அந்த சவாலான காலத்தை கடக்கணும். எவ்வளோ நாளுக்குன்னு இருக்கு. சரி, அப்படி நாமளும் அங்கம் வகிக்காத ஒரு அரசை எவ்வளோ நாளைக்கு வேடிக்கை பார்க்கணும்னு பிஜேபி மௌனமாக இருந்தாதான் அது சுமூகமாக போகும். ஏதாவது சின்மிஷம் பண்ண ஆரம்பிச்சா கவர்னர் வச்சு மற்ற மாநிலங்கள் நடந்தெல்லாம் வச்சு பார்த்தா சில சவால்கள் விஜய்க்கு காத்திருக்குதான். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, எடப்பாடிக்கு இப்போ வந்து அடுத்தது பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது அவர் எல்லா ஆப்ஷனும் பார்த்துட்டாரு. பிஜேபியோட கூட்டணி வச்சு பார்த்துட்டாரு, மற்ற சின்ன கட்சிகளோட கூட்டணி வச்சு பார்த்துட்டாரு. பெருசாக அவருக்கு வந்து நம்பர்ஸ் பெருசாக இல்லை. நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த தேர்தலில் தப்பு பண்ணி வெளியே வந்தார், கூட்டணி வைக்கல. சரி, இப்போ இல்லை, இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கும் போது
இவர்கள்லாம் இப்பதான் இந்த எலெக்ஷன்ல பார்த்தாச்சு எல்லாரையும், இவங்களுடைய என்ன இவங்க யோகிதை என்னன்னு பார்த்தாச்சு. இல்ல சார். அதனால பேசாம விஜய் தான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஜாக்பாட். இவரை விடக்கூடாதுன்னு நினைக்கலாம்ல இந்த நேரத்துல. அவர் நினைக்கலாம், விஜய் நினைச்சாதானே அது நடக்கும். எடப்பாடி இல்ல, நினைக்கிறது விஜய்க்கு நம்பர் விடுமே. சார், அதை விஜய் நினைச்சு வரணும். எனக்கு தான் நம்பர் சின்ன சின்ன கட்சியில கேட்டா வந்துருது, அதோட நிறுத்திக்கிட்டாருன்னா எடப்பாடியோட எண்ணம் ஈடேறாது. விஜய் மனசுலதான் முதல்ல விஜய் என்ன நினைக்கிறாருங்கிறதா ஃபர்ஸ்ட். அவருடைய விருப்பத்தின்படி தான் எல்லாம் நடக்கும். இப்படி நடந்தால் அது நிலையான அரசா இருக்கும்னு நான் ஒரு என்னுடைய பார்வையை தான் நான் சொல்றேன். எடப்பாடி இப்ப தயாரா இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது, விஜய் அதுக்கு தயாராகிட்டா தெரியாது. சரி, இந்த ரெண்டுமே நடக்கல, ஃப்ளோர் டெஸ்ட்ல ஒரு ஏதோ ஒரு வகையில தோத்துறாரு, 118 அவரால் காட்ட முடியல. பிஜேபி சில்மிஷம் பண்ணுவாங்க. அப்போ சரி, அப்படியே இல்லை, ஒரு நாள் சஸ்பெண்ட் பண்ணி வைக்க அசம்பிளியை, கவர்னர் ஆட்சி 6 மாசம் நடக்கு, அவங்க ஆட்சி நடக்கும் மறைமுகமா. இதெல்லாம் இருக்கிற ஆப்ஷன் சொல்றேன். அந்த அளவுக்கு விடுவாங்களா, இல்லை இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோமா? விஜயும் நான் தான் அவங்கள ஊழல் சக்தின்னு சொல்லிட்டேன்னு அந்த ஊழல் சக்தி முதலமைச்சராக்கும்னு சொன்ன பிஜேபியை பாமகவை எப்படி நான் எடுத்துக்கிறது அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா கூப்பிடக்கூட மாட்டார். ஊழல் சக்தின்னு சொன்ன ஸ்டாலினை முதலமைச்சராக்கும்னு சொன்னாங்களே, அரசியல் எதிரின்னு சொன்னேனே, அவங்கள முதலமைச்சராக்கும்னு சொன்ன இடதுசாரிகளை விடுதலை சேர்த்து நான் எப்படி ஏத்துக்குவேன்? அவர் நினைச்சிருந்தாங்கன்னா காங்கிரஸ்க்கு போனே போட்டு முடியாது, இடதுசாரிகள் வந்தால் பரிசீலிப்புன்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த வெக்கத்தெல்லாம் விஜய் தள்ளி வைக்கணும். இதுதான் அரசியல். இனிமேலும் அந்த மாதிரியான ஒரு வசனங்கள் பேசிட்டு இருக்கிற நேரம் இது இல்லை. தமிழ்நாட்டுக்கும் அது நல்லது இல்லை. அவங்களுடைய அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாரையும் இன்னைக்கு அறிவாலயத்தில் கூப்பிட்டு பேசியிருக்காரு. இது கூட நீங்கள்லாம் அங்கே போயிடாதீங்க, என்னிட்ட வாங்க, என்னிட்ட அப்படியெல்லாம் சொல்லி ஒருத்தர் தடுக்கவும் முடியாது. இன்னைக்கு போனது எனக்கு கிடைச்ச தகவல், காலையிலேயே தெரியும் வரப்போறாங்கன்னு. ஒரு மரியாதை நிமித்தமான நன்றி சொல்ல, பரஸ்பர நன்றி சொல்றதுக்காக நடந்த சந்திப்பு. அப்படி இன்னொரு கட்சியை எல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. மரியாதை நிமித்தம் முதல்ல தன்னுடைய கட்சி எம்எல்ஏகள் ஜெயிச்சவங்கள கூப்பிடணும், அதுக்கப்புறம்லாம் கூட்டணி கட்சிக்காரங்க. இல்ல சார், என்ன சார் பேசுறீங்க? இதெல்லாம் ஐட்னரி நீங்க போட்டு கொடுப்பீங்களா? இல்ல அவங்க சார், ஒரு விஷயம் இருங்க சார். பெரிய கருப்பன் நேற்று மிட் நைட் வரைக்கும் தவிச்சிட்டு கிடக்கிறாரு, ஜெய்பம்மா தோப்பமா தெரியாது. பெரிய கருப்பன் சென்னைக்கு வரணும், பெரிய கருப்பனை பார்க்காமல் நான் செல்வ பெருந்தையை பார்க்க மாட்டேன் நான் சொல்லுவாரு. விஜய் எல்லாரும் சென்னையில இருக்கிறாங்க, கூட்டணி கட்சி தலைவர்கள் பார்க்க வரும்போது அவங்கள பார்க்கல, என்ன தப்பு? பனையூர்ல எல்லாரும் கூப்பிட்டு விஜய் கூப்பிட்டாலும் வந்தாங்களா இல்லையா? அதே மாதிரி இவங்க எம்எல்ஏ கொடுத்து அவங்களுக்கு நிர்பந்தம் இருக்கு சார். கூட்டத்தை கூட்டி தலைவரா தேர்ந்தெடுத்து லெட்டரை கவர்னருக்கு கொண்டு போகணும். ஸ்டாலின் எந்த லெட்டர் கொடுக்கணும்? அவர் ஒரு ஆள் தான் லெட்டர் கொடுக்கணும், கொடுத்துட்டாரு. முதலமைச்சர் பதவி ராஜினாமா செய்யறேன்னு கொடுத்துட்டார். கவர்னரும் அதை ஏத்துக்கிட்டு அந்த அறிவிப்பும் வந்துருச்சு. எது நடக்கணுமோ அது நடக்கும் சார். எல்லாத்துலயும் போய் தேடி தேடி பாப்பிய. சரி, விஜய் நிறைய கலர்ஃபுல்லான நிறைய வாக்குறுதி, அதுல ஒரு வாக்குறுதி நிறைவேற்றணும்னாலும் பினான்சியல் இது வேணும். அது இப்போதைக்கு தமிழ்நாடு அரசு இருக்கிற நிதியில ஒரு முதல் கையெழுத்து 2500 தரேனார்ல, அதை நிறைவேற்றுறதுக்கே 10,000 கோடி வேணும். மத்திய அரசின் ஒத்துழைப்பு வேணும்னு அதை வச்சுதான் சொன்னேன். ஆட்சி நடத்துறதுக்கு மட்டும் இல்லை. மத்திய அரசு அனுசரணையாக இல்லை என்றால் இப்போது இருக்கிற நிதி நிலைமையில இந்த ஆட்சியை சுமூகமாக நடத்தி செல்வது சிரமம். அது தமிழ்நாடு முழுக்க எல்லா பெண்களும் எங்க வேணா போயிட்டு வரலாங்கிறது ஒரு வாக்குறுதி பத்தி தான் சொன்னோம். நீங்க அடுத்து பஸ் ஆரம்பிச்சு டோட்டல் போக்குவரத்து கழகத்தையே கிட்டத்தட்ட தத்து எடுக்கணும். இந்த அரசு நஷ்டத்துல தான் ஏற்கனவே போய்கிட்டு இருக்கு. இன்னும் எங்க வண்டி கொடுப்பீங்க? பிறக்கிற குழந்தைகள்லாம் தாய்மாமன் ஜீரு, 1 பவுன் நகை, எங்க இதெல்லாம் எங்க இருந்து வர்றோம்? எவ்வளவு கல்யாணம் நடக்குது இன்னைக்கு? அதனால இதெல்லாம் அவருடைய மனசை பாராட்டலாம். இதெல்லாம் அவன் நடைமுறைப்படுத்துற போது இதெல்லாம் எவ்வளவு சிக்கல் வந்து அவரும் அங்கே உட்காந்து பார்த்தாதான் தெரியும். இதுல பல வாக்குறுதிகளை விஜய் நிறைவேற்றலைன்னா நான் மனப்பூர்வமா அவரை பாராட்டுவேன். பல வாக்குறுதிகளை விஜய் நிறைவேற்றவில்லை என்றால் மனப்பூர்வமாக அவரை நான் வாழ்த்துவேன். எல்லோரும் அவரை பாராட்டணும். கட்ஸ் அவருக்கு இருக்கு. முடியாது சார், திருப்பி நம்ம தலையில தான் சார் வந்து விடியும். வரிகளை உயர்த்தாமல் இப்படி சலுகைகளை கொடுக்க முடியாது முடியாது முடியாது. ஸோ விஜய் செய்யலைன்னா மக்கள் அதை புரிஞ்சுக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த வார்த்தை தான் சொல்லியிருப்பேன். விஜய் வெவ்வேறு துறைகளில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு மினிஸ்டரா போடுறது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுக்கு முன்னாடி யாரோ ட்ரை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இவர் ட்ரை பண்ணலாமா? இல்லை, அதுக்கு திருப்பி தேர்தலை சந்திக்கணும். அங்கே ராஜ்யசபான்னு ஒரு வசதி இருக்கு, இங்கே அந்த வசதி இல்லை, மேலவை இல்லை. அப்படி கொண்டு வர்றவங்கள நீங்க அமைச்சராக எம்எல்ஏ ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கு போய் இருக்கிறவங்களை வச்சு நான் அடுத்தது அதுதான் சொல்ல வந்தேன். அந்த அமைச்சரவை பட்டியலை பார்க்கணும்னு நானும் ஆர்வமா இருக்கிறேன். ஏன்னா விஜய் மேல இருக்க அபிமானத்துல கில்லி சரத், விஜய் ராமு, என்னமோ விஜய் பேரை முன்னாடியோ பின்னாடியோ போட்டுக்கிட்டு அந்த அபிமானத்தை காட்டினாங்க இல்லையா? உயர்கல்வி அமைச்சராக கில்லி சரத் அப்படின்னு ஒரு சொல்லி பார்த்தோம்னா, கில்லி சரத்துங்கிறது உங்க விசுவாசத்தை காட்டலாம். உயர்கல்வித்துறை எப்படி நிர்வகிக்கணுங்கிறது அந்த சரத்துக்கு இருக்கணும். உதாரணம் சரத் மேல நான் தனிப்பட ஒரு டக்குன்னு பேர் நான் வந்ததுனால சொல்றேன். ஒவ்வொரு துறையில இப்ப இருக்கிறவங்கள எளிமையான மனிதர்களை எம்எல்ஏ ஆக்கினார் நம்ம சொன்னோம் இல்லையா? அது ஒரு பார்வை, பாராட்டு. அதுல ஒரு 30 பேரை தான் 25 பேரை தான் மந்திரி ஆக்க போறாரு. தங்களுக்கு கொடுக்க போறத அவங்களுக்கு முதல்ல என்னன்னே புரியும். எம்எல்ஏனால என்னாலும் புரியாது அவங்களுக்கு என்ன அதிகாரம், என்ன பொறுப்பு. இப்ப அமைச்சருங்கிறது அதுக்கும் மேலான ஒரு விஷயம். கொடுக்குற வாய்ப்பை உங்கள் மேல விஜய் வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி அவங்களும் செயல்பட்டாதான் விஜயினுடைய இலக்குகளை அடைய முடியும், கனவுகளை நிறைவேற்ற முடியும், தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாக்க முடியும். அந்த சுயநல அடிப்படையில இருந்து சொல்றேன், தமிழ்நாட்டு பிரஜையா
உங்களுக்கு கொடுக்கப்பட போற பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுங்க, கத்துக்கிட்டு நீங்களும் அதை ஓபிஎஸ்லாம் முதல் முறையா எம்எல்ஏ, முதல் முறை அமைச்சர், முதல் முறை முதலமைச்சர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே. ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஆமா. அவர் கத்துக்கிட்டார்ல. எல்லாரும் ஓபிஎஸ் ஆயிட முடியாது, ஆனாலும் அந்த வாய்ப்பு கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னா அதை சரியா பயன்படுத்திக்கணும்னு நான் உதயநிதி கூட முதல் இதுலயே துணை முதலமைச்சர் சார், அவருக்கெல்லாம் உதவி செய்யறதுக்கு ஒரு கூட்டம் காத்திருந்தது. அப்பா முதலமைச்சர், எல்லாரும் ஏவகம் கட்டி இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. இந்த இந்த இடமே அவங்களுக்கு பிரம்மாண்டமா இருக்கும். கோட்டைக்குள்ள போற போது அந்த அந்த எல்லாமே பெருசா இருக்கும். அந்த அந்த ஏற்பாடுகளை பார்த்தாலே அவன் திணறிடுவான், மந்திரிக்கு இவ்வளவு இருக்கா அப்படின்னு. ரைட்டு, கடவுள் கொடுத்த வரம், அதை நல்லபடியா காப்பாத்த. ஸோ பல விஷயங்களை உங்களுக்கே உரிய பாணியில் அழகாக அலசினீர்கள். வணக்கம். மீண்டும் நன்றி. சந்திப்போம். நன்றி.